ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாய். இது என்னன்னு பார்க்குறீங்களா? ஸ்டார் வால் ஆஃப் மை பாய். நான் பாருங்கள், ஸ்டார் வால் ஆஃப் மை பாய். இது ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு வால் மாதிரி சார்ட்டில் க்ரியேட் பண்ணி நான் எங்கள் வீட்டில் ஒட்டியிருக்கேன். அவன் ஏதாவது ஒபே நான் சொல்லியிருப்பேன், இன்றைக்கி இந்த டார்கெட் ப்ரஷ் பண்ணணும், கரெக்டாக இது முடிக்கணும், ஹோம்ஒர்க்லாம் பண்ணணும், இன்றைக்கி இந்த இது பண்ணணும், கரெக்டாக என்ன ஒர்க் கொடுத்தாலும் சொன்ன பேச்சு கேட்டுட்டு பண்ணுனா உனக்கு ஸ்டார். எல்லாம் வெரி குட். ஓவராலாக பண்ணோம்னா அந்த ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கலாம், அந்த க்ரீன் ஸ்டோன் அப்படி சொல்லி அப்படி என்கரேஜ் பண்ணி ஒரு காம்படிஷனையும் சேர்ந்து பேசிட்டேன்னா அதுக்கு இத்தனை ஸ்டார் அப்படின்னு சொல்லி பண்ணி அப்படி என்கரேஜ் பண்ணணும். அவன் பண்ணோன்னே வந்து கேட்பான், ஏமா நான் இன்றைக்கி சொல்லிட்டேன்னா எனக்கு ஸ்டார் ஓட்டுமா அப்படிமா. ஹோம்ஒர்க் அதே மாதிரி எதை எரேஸும் பண்ணாமல் நீட்டாக பண்ணி பேப்பர் நீட்டாக எழுதி கொண்டு வந்தா, கவர் கிடைக்காமல் இருந்தா, ஸ்கூல்லேருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வராமல் இருந்தா, வந்தோன்னா அவன் வேலையை அவன் கரெக்டாக ரொட்டீனாக பண்ணான் அப்படின்னா அப்படி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார் ஓட்டவே. நான் ஓட்டாட்டியுமே அவனே கேட்டுருவான். ஸோ அப்படி ஏதாவது உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரி பண்ணுவீங்களா? நீங்கள் பண்ணாமல் இது வரைக்கும் இருந்தீங்கன்னா இதே மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ஸ்டாருக்காகவாது அவங்க பண்ணணும், நம்ம அம்மாட்ட ஸ்டார் வாங்கணும், நம்ம நேம் வாங்கணும், அந்த ஸ்டார் சார்ட்டை ஃபுல் பண்ணணும் அது ஏற்கல அப்படிங்கிற ஒரு தாட்டை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு டேமுக்கும் மாற்றுவேன். ஃபஸ்ட் டேம் முடிஞ்சு செகண்ட் டேம் முடிஞ்சு இது டேமில். ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை என்ன பண்ணணும் ஸ்ரீ? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.